டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் என்றைக்குமே நன்றி மறக்காதவர்கள். இந்த ஒரு உதவி அரசாங்கம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்பதை இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அரசு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு அரசு ஊழியர் சங்கம் அவங்களே சொல்கிறாங்க. முதல் அதிமுக ஆட்சியில் 5 வருடங்களில் 30,000 காலி பணியிடங்களும், இரண்டாவது அதிமுக ஆட்சி காலத்தில் 5 வருடங்களில் 22,000 காலி பணியிடங்களும் குரூப் 4க்கு மட்டுமே ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 7,300 6 7 13 13,500. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4,000 17,000 தான். ஸோ இந்த கடந்த 5 வருடங்கள் வெறும் 17,000 வேகன்சிங்கிறது எங்கே இருக்குது? அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாவது காலத்தில் 2016-21 22,000 எங்கே இருக்குது? இந்த 4,600ங்கிறத ஒரு 10,000 உயர்த்தினாங்க அப்படின்னா சரி, இப்போ வேகன்சி கூட்டினா அடுத்து படிக்க வர்றவங்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும், அவங்களுக்கு போக வேண்டிய வேகன்சி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா 5.5 லட்சம் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 40,000 50,000 தான் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு 6,000 கூட்டுறதுனால இன்னும் யாரும் தலைமுறைக்கு போகிறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இதை பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உயர்த்த வேண்டும். இது மாணவர்கள் சார்பாக கோரிக்கை. நீங்கள் எக்ஸாமினேஷனை ஒழுங்காக நடத்தலை, கொஸ்டினை ஒழுங்காக கேட்கல, கீயை கொடுக்கலை, திருத்தலை, நிறைய பேருக்கு ஒழுங்காக திருத்தலை. ஆன்சருக்கு கேட்குறாங்க, எல்லாருமே ஆன்சர் சீட்டு கேட்குறாங்க. 155 போட்டால் 125 தான் வந்திருக்கு. எதுவுமே நீங்கள் செய்யலை. அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 பணியிடங்களை 10,000 உயர்த்த வேண்டும் தமிழக அரசு கோரிக்கை. ஸோ நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கும் பொழுது அதில் எல்லாருமே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கள் சார் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. வேகன்சி அதிகமாக்குவதற்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 லட்சமாக நாங்கள் என்ன பண்ணி மொத்தமாக 5.5 லட்சம் காலி பணியிடங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், அரசு வேலை பண்ணுவோன்னு சொல்லி 2021 தேர்தல் வாக்குறுதியில் திமுக சொல்லியிருந்தாங்க. 5.5 லட்சத்தில் இது வரைக்கும் ஒரு 40,000 கூட அரசு காலி பணியிடங்களை ஃபில் பண்ணலை. அதுதான் முக்கியமான ஒரு உண்மை. கடந்த 4.5 ஆண்டுகளாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, அப்புறமா போலீஸ் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 40,000 கூட ஃபில் பண்ணலை அரசு காலி பணியிடங்கள். இது 100% உண்மை. யார் வேணாலும் வெப்சைட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 5.5 லட்சம் எங்கே இருக்குது, 40,000 வேணாலும் 50,000 கூட வச்சுக்கோங்க, 50,000 எங்கே இருக்குது. ஸோ இப்போ இன்னும் 5 லட்சம் வேகன்சி இருக்குது, 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. 5 லட்சத்தில் ஒரு 10,000 காலி பணியிடங்கள் கொடுத்தா கூட இன்னும் 4,90,000 இருக்குது. அதை கூட நீங்கள் அடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா யார் வரப்போகிறாங்களோ அவங்க ஃபில் பண்ணுங்கள். அதனால் 10,000 உயர்த்துவதால் அரசாங்கத்திற்கு எந்த நஷ்டமும் இல்லை. அதை நம்ம சொல்கிறோம். 10,000 உயர்த்துவதுன்னா அரசாங்கத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அரசு காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு அரசு ஊழியர் சங்கம் அவங்களே சொல்கிறாங்க. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஒரு கிராம நிர்வாக அலுவலர், 4 இல்லைனா 5 வில்லேஜை பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா பணிகள் தேக்கமடைஞ்சிருக்கிறது. ஏன்னா சப்பார்டினேட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசு ஊழியர் சங்கமே சொல்லுது. அப்படி இருக்கும்போது தமிழக அரசாங்கம் தாராளமாக அதை செய்யலாம். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த தேர்வு சரியாக நடக்கலை, அது 100% உண்மை. அது யார் என்ன சொன்னாலும், ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாலும், ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் போனதுலேருந்து ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ண வரைக்கும் நிறைய இடங்களில் குளறுபடிகள் நடந்தது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதெல்லாம் தேர்வர்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தான் எந்த ஆன்சரும் சொல்லலை கடைசி வரைக்கும். அட்லீஸ்ட் அரசாங்கமாவது இந்த 4,600ங்கிறத ஒரு 10,000 உயர்த்தினாங்க அப்படின்னா சரி, இப்போ வேகன்சி கூட்டினா அடுத்து படிக்க வர்றவங்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும், அவங்களுக்கு போக வேண்டிய வேகன்சி அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா 5.5 லட்சம் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 40,000 50,000 தான் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு 6,000 கூட்டுறதுனால இன்னும் யாரும் தலைமுறைக்கு போகிறது கிடையாது. இன்னும் வேகன்சி நிறையா இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா வேகன்சி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது. இன்னும் 5 லட்சம் வேகன்சி இருக்குது. அதனால் இதில் ஒரு 6,000 கூட்டுறதுனால யாருக்கும் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் கடந்த காலங்களில் எப்படி இருந்திருக்குங்கிறத பாருங்கள். குரூப் 4 மட்டும் 2011 3,484 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மட்டும்தான் 4,000க்கு கம்மி. 2012 பாருங்கள் 12,588 12,588 வேகன்சி 2012ஆம் ஆண்டு மட்டும் அதிமுக அரசாங்கம் குரூப் 4ல் ஃபில் பண்ணாங்க. 2013 5,566, 2014 7,305. நல்லா பார்த்துக்கோங்க. 7,000 5,000க்கு மேலே 12,000 அதெல்லாம் எங்கே இருக்குது, இப்போ இருக்கிற 4,000 எங்கே இருக்குது. அப்புறம் 2015 விஏஓ மட்டும் 813. ஓகே. ஸோ ஒட்டுமொத்தமாக 2011 16 வரைக்கும் இதில் ஒரு 4,000, ஒரு 12, 16, 21, 28, ஒரு 29,000 நீங்கள் இந்த 16 வரைக்கும் எடுத்துக்கலாம். 34,000 வேகன்சி 2011 16 வரைக்கும் காலகட்டத்தில்
35,000 வேகன்சி, 35,000 காலி பணியிடங்கள் வரைக்கும் அதிமுக அரசாங்கம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ 16 சரி 16 கூட விட்டுருங்க, 16 நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. 30,000 வேகன்சி வச்சுக்கோங்க. 30,000 வேகன்சி. ஏன்னா 2011 21 வரைக்கும் அதிமுக தான். ஸோ 11 16 வரைக்கும் ஒரு 30,000 காலி பணியிடங்கள் அப்ராக்சிமேட்டாக அதிமுக ஃபில் பண்ணியிருக்குது குரூப் 4 பொறுத்தளவு. அப்புறம் 16 to 21 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு 5,400, அப்புறம் 9,000, 9,5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 15,000 வச்சுக்கோங்க. அப்புறம் 15 ஒரு 6 21,000, 21,000 வேகன்சி வந்து இரண்டாவது காலகட்டத்தில். முதல் அதிமுக ஆட்சியில் 5 வருடங்களில் வந்து 30,000 காலி பணியிடங்களும், இரண்டாவது அதிமுக ஆட்சி காலத்தில் 5 வருடங்களில் வந்து 22,000 காலி பணியிடங்களும் குரூப் 4க்கு மட்டுமே ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7,300, 6 7 13, 13,500. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000, 17,000 தான். ஸோ இந்த கடந்த 5 வருடங்கள் ஆண்டு வெறும் 17,000 வேகன்சிங்கிறது எங்கே இருக்குது? அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாவது காலத்தில் 2016 to 21 22,000 எங்கே இருக்குது? அதே மாதிரி முதல் அதிமுக 11 16, 2011 16 வரைக்கும் 30,000. ஸோ 30,000 எங்கே இருக்குது, 22,000 எங்கே இருக்குது, 17,000 எங்கே இருக்குது, 7 13. ஸோ அதனால் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. 2 வருஷம் கொரோனா பீரியடில் ரிட்டையர்ட் ஆகலாம், எல்லோரும் போயாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி ஃபில் பண்ணல. அப்படிங்கும் பொழுது இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. ஜனவரி பிப்ரவரி 15க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அதாவது எலெக்ஷன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதிலேயே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போகலாம். ஒரு 10,000 வேகன்சி ஃபில் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் 4 தேர்வுகள் சார்பாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓட் பேங்க். இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதுனால தான் வன்முறை நிகழ்கிறது, அதனால தான் கலவரம் ஏற்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரும்பத்தகாத சம்பவங்கள் வந்து நாட்டில் நிறைய நடக்குது. அவனுக்கு வேலையை கொடுத்துட்டு வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பேசிஸ். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான அடிப்படை. மற்ற சமூக விளைவுகளுக்கெல்லாம் காரணமே வேலையில்லா திண்டாட்டம் தான். அதனால் வந்து கண்டிப்பாக திமுக அரசாங்கம் வேகன்சி கூட்டுறதுக்கு நிறைய முகாந்திரம் இருக்கிறது. இதை நம்ம சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை, அரசாங்கம் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் டிஎன்பிஎஸ்சி நம்ம இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. 2012 நடராஜ் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக இருக்கும்பொழுது 12 அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து வெறும் 5,000 தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் வேகன்சி எழுதி வாங்குங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை வந்து ரொம்ப புஷ் பண்ணி வேகன்சி எழுதி வாங்கி அதுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்சாங்க. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி நினைத்தாலும் முடியும், தலைவர் நினைத்தால் முடியும். ஏன்னா நடராஜ் தலைவராக இருக்கும் பொழுது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அப்போ டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அதனால் நம்ம அரசு நிர்வாகம் தங்குதடையின்றி சரியாக நிகழ வேண்டும். எல்லா மக்கள் நல திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் முக்கியமாக மக்களுடன் இணைந்து உரையாடக்கூடிய ஒரு அலுவலர்கள் குரூப் 4 அலுவலர்கள். ஸோ அதனால் வந்து 10,000 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உயர்த்த வேண்டும். இது வந்து மாணவர்கள் சார்பாக கோரிக்கை. நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனை ஒழுங்காக நடத்தலை, கொஸ்டினை ஒழுங்காக கேட்கலை, கீயை கொடுக்கலை, திருத்தலை, நிறைய பேருக்கு ஒழுங்காக திருத்தலை. ஆன்சருக்கு கேட்குறாங்க, எல்லாருமே ஆன்சர் சீட்டு கேட்குறாங்க. 155 போட்டால் 125 தான் வந்திருக்கு. எதுவுமே நீங்கள் செய்யலை. எக்ஸாம் முடிஞ்சு 2 பேர் இறந்து போனாங்க, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. குரூப் 4 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வில் வந்து இறந்து கூட போய் அதுக்கப்புறமும் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நீங்கள் எதுவும் செய்யலை, அரசாங்கமாவது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி அதிகமாக்கணும் அப்படிங்கிறது தேர்வுகள் சார்பாக ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. நியூஸ் 18 கூட வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக நியூஸ் வந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. தயவுசெய்து அரசாங்கம் மாணவ மாணவிகளின் மனநிலையை கருத்தில் கொண்டு ஒரு 6,000 வேகன்சி நீங்கள் கூட்டுறீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 10,000 அப்படிங்கிறது உண்மையிலே மிக சிறப்பு வாய்ந்த ஒருவாக இருக்கும். கண்டிப்பாக தேர்வர்கள் இதை மனதில் வைத்து மனதில் நினைத்தினால் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் என்றைக்குமே நன்றி மறக்காதவர்கள். இந்த ஒரு உதவி அரசாங்கம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.